அஜீரணம் மற்றும் வயிற்று வலி அதை பத்தி ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க. ஒன்று ஒன்று நன்கு பழுத்த மாதுளை 15 கிராம் எடுத்துக்கொண்டு அதனுடன் வறுத்து பொடித்த சீரகம் மற்றும் சர்க்கரை சேர்த்து தினமும் 2 வேளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அனைத்து விதமான வயிற்று கோளாறுகளும் நீங்கும். பாருங்க மக்களே. 2 மாதுளை விதையை களிமிர்ச் மற்றும் ஒரு செகண்ட் கொஞ்சம் இருங்க, ஏன்னா அந்த எழுத்து சரியா இல்ல. மாதுளை விதையை களிமிர்ச் மற்றும் சந்தா நமக் தூவி சாப்பிட்டால் வயிற்று வலி குணமாகும். சளி மற்றும் இருமலுக்கு போட்டிருக்காங்க. 1 மாதுளை மரத்தின் பட்டையை பகுதியை தண்ணீர் விட்டு அரைத்து காய வைத்து மாத்திரையாக்கி ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை சாப்பிட்டு வந்தால் இருமல் குணமாகும். 2 20 கிராம் மாதுளை தோலை 20 கிராம் மாதுளத்தோலை 5 கிராம் மிளகு 3 கிராம் பீப்பல் 40 கிராம் சர்க்கரையுடன் சேர்த்து சர்பத் போலாக்கி சூடாக்கி 2 கிராம் மாத்திரைகளாக்கி அதனை ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை வெதுவெதுப்பான தண்ணீரில் கரைய வைத்து குடித்து வந்தால் சளி மற்றும் ஆஸ்துமா குணமாகும். ஆஸ்துமா கூட குணமாகுமா? அடுத்து வயிற்றுப்பூச்சிக்கு சொல்லியிருக்காங்க. 1 மாதுளை தோல் 25 கிராம் உடன் 3 கிராம் பலாஷ் விதை மற்றும் 5 கிராம் வயாரிதாங் வயாவிதர்க் உடன் சேர்த்து சூடாக்கி மிதமான தீயில் வேக வைத்து அது பாதியாக சுண்டியதும் வடிகட்டி குளிர வைத்து பருகினால் வயிற்றுப்பூச்சிகள் புழு ஒழியும். 2 காய்ந்த மாதுளை தோலை பொடி செய்து 2 கிராம் அளவில் எடுத்துக்கொண்டு அதனை ஆரஞ்சு சாறை தெளிய வைத்த தண்ணீர் மற்றும் சிறிது காலா நமக் உடன் சேர்த்து ஒரு நாளைக்கு 2 முறை பருகினால் வயிற்றுப்புழு சாகும்.